கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 எஃப்எம். இது நம்ம எஃப்எம். வணக்கம் நேயர்களே, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ரேடியோ கோத்தகிரி 90.4 அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இணைந்திருப்பது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன். அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியில் அறிவியல் பற்றியான நிறைய தகவல்கள், நம்மை சுற்றி நடந்து கொண்டு இருக்கக்கூடிய குறிப்பாக மறைந்திருக்கும் அறிவியல் பற்றி நிறைய விஷயங்கள் நம்ம இந்த நிகழ்ச்சி வாயிலாக கேட்டு தெரிஞ்சிட்ருக்கிறோம். இன்றைய காலகட்டத்தில் அறிவியல் அப்படிங்கிறது நம்மளுடைய அன்றாடம் வாழ்க்கையில் நம்ம பயன்படுத்திக்கிட்டு இருக்கிற பொருட்களாக இருக்கலாம், அல்லது நம்ம கடந்து வரக்கூடிய ஒரு சில இடங்களாக இருக்கலாம். இது எல்லாமே இந்த அறிவியல் மற்றும் அறிவியல் சார்ந்த நிகழ்வுகளோடும் அறிவியல் சார்ந்த விஷயங்களோடும் இணைந்து இருக்குது. ஒரு சில நேரங்களில் அது நமக்கு வெளிப்படையாக தெரியுது, ஒரு சில நேரங்களில் அது தெரியறதில்ல, ஒரு சில நேரங்களில் நமக்கு அது தெரியாததுனால அதில் இருக்கக்கூடிய அறிவியலை நம்மளால் புரிந்து கொள்ள முடியறதில்ல. அந்த வகையில் இந்த அறிவியல் அறிவோம் அப்படிங்கிற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக நம்மை சுற்றி இருக்கக்கூடிய நிகழ்வுகள், குறிப்பாக மறைந்திருக்கின்ற அறிவியல் பற்றியான நிறைய விஷயங்களை நம்ம தெரிஞ்சுட்டு வந்துட்டு இருக்கிறோம். அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றி நமக்கு டாக்டர் நிர்மலா தேவி அவங்க இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்மக்கிட்ட பகிர்ந்துக்க போகிறாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் டாக்டர் நிர்மலா தேவி, செயலாளர் ஐஸ்வர்யா கல்வி நிறுவனங்கள், பவானி. இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு என்னென்னு பார்த்திங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். இன்றைக்கி கரண்ட் ட்ரெண்டில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னா என்னன்னு பார்த்திங்கன்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிறது ஒரு செயற்கை நுண்ணறிவு, கணினி அறிவியலோட உச்சக்கட்ட வளர்ச்சி நிலை. அதாவது தொழில்நுட்ப இயந்திரங்களை உருவாக்கி மனிதர்களை மாதிரியே செயல்பட வைக்கிற ஒரு நுணுக்கமான தொழில்நுட்பந்தான் இந்த செயற்கை நுண்ணறிவு. இப்போது நம்ம இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட ஆரம்ப நிலை பயன்பாடுகளை நாம் அன்றாட பயன்பாட்டுக்கே கொண்டு வந்துட்டோம். எங்கெல்லாம் பயன்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நம்ம கூகுள் நேவிகேட்டர், நம்ம இப்போ கூகுள் மேப்ஸை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எங்கே டிராஃபிக் இருக்குது, எங்கே டிராஃபிக் இல்லை, இது எல்லாமே நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்கிற மாதிரி கூகுள் மேப்ஸில் செட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது கூகுள் வாய்ஸு, அலெக்ஸா, இது எல்லாமே ஏஐயோட பார்ட்டு தான். அடுத்தது இந்த செயற்கை நுண்ணறிவு எப்படி வேலை செய்யும் அப்படின்னா, நம்ம நுட்பமான இயந்திரங்களை உருவாக்கி அதுக்கு நம்ம இன்புட் என்ன கொடுக்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு வேலை செய்கிறது தான் இந்த செயற்கை நுண்ணறிவோட தனித்துவம். இது எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னா, விவசாயத்துறை, தொழில்நுட்பத்துறை, ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி, மெடிக்கல், என்ஜினியரிங், டீச்சர்ஸு, இப்படி விமான போக்குவரத்து, இந்த மாதிரி எல்லா துறைகள்லையுமே பயன்படுத்தலாம். இப்போது பேங்கிங் செக்டார்ஸ்லேயும் நிதி நிறுவனங்கள்லேயும் ப்ளஸ் நம்ம குழந்தைங்க விளையாடுற கேமிங்ஸு, மற்ற என்டர்டெயின்மெண்ட் ஃபீல்டு எல்லாத்துலேயுமே இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு நாட்டோட முதுகெலும்பே விவசாயம்தான். இந்த விவசாயத்துறையில் நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு தாவரத்தில் வர நோய்களை அடையாளப்படுத்துறது, அதை வகைப்படுத்துறது. அடுத்தது இன்றைக்கி நிறைய பேருக்கு நமக்கு இருக்கிற என்னென்ன பயிர்கள்னு சொல்லிட்டு நமக்கு வகைப்படுத்த தெரியறதில்ல. அந்த பயிர்களை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, அதை வகைப்படுத்துறது, களைகளை அடையாளம் கண்டுபிடிக்கிறது, ப்ளஸ் நம்மளோட வானிலை முன்னறிவிப்பு, அதே மாதிரி ஃப்ரூட்ஸை கவுண்ட் பண்ணுறது, என்னென்ன விவசாயிகள் இன்றைக்கி விவசாயத்துறையில் என்னென்ன ப்ராப்ளத்தை எல்லாம் ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதோ அது எல்லாத்தையும் சார்ட் அவுட் பண்ணுறது தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு. விவசாயத்துறையில் இன்றைக்கி நிறைய பேர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. அடுத்தது மருத்துவத்துறைன்னு பார்த்திங்கன்னா, நேனோ தொழில்நுட்பம் முக்கியமாக பங்கு வகிக்கிறது. இதில் என்னென்னா, மாலிகுலர் நேனோ டெக்னாலஜி அப்படிங்கிறது நிறைய பேர் இன்றைக்கி மருத்துவத்துறையில் பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. மருத்துவர்கள் எல்லாருமே நேனோ ரோபோக்கள், நேனோ மெடிசின்ஸ் இதெல்லாமே பயன்படுத்துகிறாங்க. நேனோ ரோபோ தொழில்நுட்பத்தின் மூலமாக நம்மளோட டிஎன்ஏ பிரச்சனை, மரபணு பிரச்சனையை சரி பண்ணலாம். மனிதனோட இயற்கை ஆற்றலை அதிகரிக்கலாம். அடுத்தது இன்றைக்கி வலி இல்லாத மனிதர்களே இல்லை. உடலில் இருக்கிற வலி உபாதைகளை சரி பண்ணலாம். அதாவது பெயின் ரிலீஃப்,
இது எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸாக பயன்படுத்துகிறாங்க. இன்றைக்கி இருக்கிற காலகட்டத்தில் மக்கள் வந்து நோயினால் நிறைய அவதிப்பட்டுருக்காங்க. இந்த நோய்களில் இருந்து விடுபடுறதுக்கு, நோய்களில் இருந்து சீக்கிரமாக விரைவாக குணமடைஞ்சு வீட்டுக்கு ரிட்டர்ன் ஆகிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நேனோ தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துகிறாங்க. நேனோ தொழில்நுட்பம் வந்து மருத்துவத்துறையில் டிஎன்ஏ பிரச்சனையை சரி பண்ணுறதுல ரொம்ப இம்பார்ட்டன்ஸான பங்கு வகிக்குது. நேனோ தொழில்நுட்பம் வந்து விவசாயத்துக்கு எவ்வாறு பங்கு வகிக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பயிர் மேம்பாடு, பூச்சிக்கொல்லிகள், உரங்களை பயன்படுத்துறது, வேளாண் ரசாயனங்கள் நேனோ வடிவங்களில் வந்துருச்சு. நேனோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி நம்ம செலவுகளை குறைக்க முடியும். வலுவான மற்றும் லகுவான காற்று விசையாழிகளை உற்பத்தி செய்ய முடியும். எரிபொருள் செயல்திறனை மேம்படுத்த முடியும். இந்த நேனோ கூறுகளின் வெப்ப ஆற்றல்களை சேமிக்க முடியும். இந்த நேனோ பொருட்களின் பண்புகள் வந்து நரம்பியக்க கடத்தல் நோய்கள் மற்றும் புற்றுநோய்களுக்கான ஆரம்ப நோய்களை கண்டறிதல் மற்றும் அதுக்கான சிகிச்சைகளை மேம்படுத்துறது, இது எல்லாத்துக்குமே இந்த நேனோ டெக்னாலஜி வந்து பயன்படுத்துகிறோம். இந்த நேனோ டெக்னாலஜி சுகாதாரம் மற்றும் மருத்துவத்துறைகளில் எங்கெல்லாம் பயன்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, உடலியல் மற்றும் மருத்துவத்துறையில் நேனோ கருவிகள் வந்து உடலில் நம்ம இருக்கிற சின்ன சின்ன உறுப்புகளை, செல்களை எல்லாத்தையும் தொடர்பு படுத்தி அதில் என்னென்ன காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்குது, என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது, எப்படி சரி பண்ணலாம், இது எல்லாத்தையுமே வந்து நம்ம நேனோ டெக்னாலஜி மூலமாக ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். எந்த உறுப்புகளில் வந்து ப்ராப்ளம் இருந்தாலும் அதை சரியாக அக்யூரேட்டாக டயக்னோஸ் பண்ணி சொல்கிறதுனால மருத்துவர்கள் வந்து சிகிச்சை அளிக்கிறதுக்கு ரொம்ப எளிமையான வழியாக இருக்கும். இந்த நேனோ டெக்னாலஜியை பயன்படுத்தி டிஎன்ஏ மாடிஃபிகேஷன் ப்ளஸ் வந்து கேன்சருக்கான ட்ரீட்மெண்ட்ஸு, ஐக்கான ஆப்ரேஷன்ஸு, இந்த மாதிரி எல்லாம் மைன்யூட்டாக நம்ம பாட்டில் என்னென்ன ப்ராப்ளம் இருக்குதோ, நரம்பியல் துறை, மூளை, இப்படி எல்லாத்துலேயுமே வந்து இருக்கிற ப்ராப்ளத்தை இன்றைக்கி சரி பண்ணிட்டு வராங்க. இந்த நேனோ டெக்னாலஜி நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். நேனோ தொழில்நுட்பம் விண்வெளித்துறையில் எவ்வாறு பங்கு பெறுகிறது அப்படிங்கிறத அடுத்ததான் பார்ப்போம். இன்றைக்கி விண்வெளி பயணத்தை நடைமுறைப்படுத்துறதுல நேனோ தொழில்நுட்பம் முக்கியமாக பங்கு வகிக்குது. நேனோ பொருட்களின் முன்னேற்றம் சூரிய விண்வெளி வாகனங்கள் வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். தேவைப்படுற ராக்கெட்டோட எரிபொருளோட அளவை கணிசமாக குறைப்பதன் மூலமும், சுற்றுப்பாதையை அடைவதற்கு, விண்வெளி பயணம் செய்வதற்கு செலவை குறைக்கிறது மூலமாகவும் நேனோ சென்சார்கள், நேனோ ரோபோட்டுகள், விண்கலங்கள், விண்வெளி உடைகள் மற்றும் கிரகங்கள் மற்றும் சந்திரனை ஆராய இந்த உபகரணங்களோட செயல்திறனை மேம்படுத்தவும் இந்த ஏஐ வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். அடுத்ததாக விண்வெளி தொழில்நுட்பத்தில் ரோபோக்கள் ரொம்ப சிறப்பாக செயல்பட முடியும். அவை வானிலை அறிக்கைகள், விண்வெளியில் கடினமான நிலப்பரப்புகளை கையாளுறது, அதிக எடையை சுமக்கக்கூடிய வகையில் இருக்கிற ரோபோட்டுகள் மூலமாக வந்து நம்மளோட ஆராய்ச்சிகளை மேம்படுத்துதல், விண்வெளி நிலையத்தை சேதமடைந்த பகுதிகளை சரி செய்கிறது, இது எல்லாமே நேனோ ரோபோட்டுகள் மூலமாக இன்றைக்கி எளிமையாக சாத்தியமாயிட்டுருக்குது. அடுத்தது பயோ நேனோ ரோபோட்டுகள் விண்வெளி உடைகளில் ரொம்ப பெரிதாக பயன்படுத்துகிறாங்க. விண்வெளி உடைகளுக்கு ஏற்படும் சேதங்களை இது வந்து சரி செய்யும். உதாரணமாக பார்த்திங்கன்னா, ஒரு விண்வெளி வீரர் வந்து ஒரு சிக்கலில் இருந்தால் இந்த உயிர் நேனோ ரோபோட்டுகள் வந்து பதிலளிக்கும். உதாரணமாக அவங்களுக்கு தேவைப்படுற மருத்துவ உதவிகளை கூட இந்த நேனோ ரோபோட்டுகள் வந்து கண்டிப்பாக செய்ய முடியும். அடுத்ததாக இந்த நேனோ ரோபோட்டுகள் வந்து நம்ம கண்களுக்கே தெரியாது. இது வந்து ரொம்ப தயாரிப்புகளை வந்து ரொம்ப கடினப்படுத்துது. இந்த நேனோ மூலக்கூறுகள் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப்பி SEM, அடுத்ததாக அணுசக்தி நுண்ணோக்கி AFM போன்ற இந்த நுட்பங்களை பயன்படுத்தி உருவாக்கியிருக்காங்க. இந்த உயிர் நேனோ ரோபோட் தயாரிப்பில் விர்ச்சுவல் ரியாலிட்டி ரொம்ப எக்ஸலண்ட்டாக செயல்படுது. பயோ நேனோ ரோபோட்டிக்ஸ் மூலக்கூறு உயிரியலில் முக்கியமான கண்டுபிடிப்புகளை இணைந்து நேனோ தொழில்நுட்பத்தை பயன்படுத்துகிறாங்க. அடுத்தது விண்வெளியில் பயன்பாடுகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நானோ ரோபோட்டுகள் வந்து டிசைனிங்கு, உற்பத்தி, கண்ட்ரோலிங், அடுத்தது பெருமளவில் வரவிருக்கிற மாற்றங்களை சொல்கிறது, இது எல்லாத்துக்குமே வந்து இந்த நேனோ ரோபோட்டுகளை வந்து நம்ம பயன்படுத்துகிறோம். இந்த ரோபோக்கள் மூலமாக மருத்துவ உதவிகளில் என்னென்ன அப்படின்னா, புரதங்கள், டிஎன்ஏ மோட்டார்கள், இயந்திர மூட்டுக்கள், அடுத்தது நம்ம டிரான்ஸ்பிளான்டேஷன் பண்ணுற உறுப்புகள், அதாவது பரிமாற்ற உறுப்புகள், இது எல்லாத்தையுமே வந்து இந்த
ரோபோட்டுகள் வந்து ஈஸியாக பண்ண முடியும். NDXP அதாவது நெட்வொர்க் டெக்ஸ்ட்ரா எக்ஸ்ப்ளோரிங் மற்றும் ADP ஆல் ட்ரெயின் எக்ஸ்ப்ளோரிங் சூழ்நிலைகளுக்கு தகுந்த மாதிரி இதை வந்து நம்ம பயன்படுத்துவோம். இந்த உயிர் நானோ ரோபோட்டுகள் வந்து விண்வெளி வீரர்களை ரசாயனங்கள், கதிர்வீச்சுக்கள், வெப்பநிலை மற்றும் விண்வெளியில் ஏற்படுற அழுத்தங்கள் இதிலிருந்து கவனமாக பாதுகாக்குது. அடுத்ததாக விளையாட்டு துறையில் இந்த AI எப்படி செயல்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த ரெண்டு சகாப்தமாகவே இந்த செயற்கை நுண்ணறிவு வந்து விளையாட்டு வீரர்கள் பார்வையாளர்களுக்கு நிகழ்நேரம் புள்ளி விவரங்களோட அந்த ஸ்போர்ட்ஸ் வந்து நமக்கு சொல்கிறதுக்கு இந்த AI வந்து முக்கிய பங்கு வகிக்குது. பல வல்லுநர்கள் வந்து இதை பற்றி பேசலைனாலும் விளையாட்டுகளில் ஏஐனோட பயன்பாடுகள் வந்து ரொம்ப அதிகமாக தான் இருக்குது. வணிகங்கள் மற்றும் ஒரு ஆர்கனைசேஷன் இது எல்லாத்தையும் ஒருங்கிணைக்கிறது, கட்டுப்படுத்துறது, தொழில்நுட்பங்களை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது, நேர்மறையான தாக்கத்தை உருவாக்குறது, துல்லியமான கால்குலேஷன்ஸை கொடுக்கறது, இது எல்லாமே வந்து இந்த AI தான். ஒவ்வொரு நேரத்துலையும் ஒரு விளையாட்டை பற்றி நம்ம விவாதிக்கிறதுக்கும் புள்ளி விவரங்களை பற்றி பேசுகிறதுக்கும் இந்த AI தான் காரணமாக இருக்குது. அடுத்ததாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸு ஏன் தேவைப்படுது அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மனித வாழ்க்கையை மேம்படுத்துறதுக்கு, நம்ம வாழ்க்கையை ரொம்ப எளிமையாக ஆக்கிறதுக்கு இந்த தொழில்நுட்பங்களை நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது மனித முயற்சிகளை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிட்டு எல்லாரையுமே வந்து இன்றைக்கி சோம்பேறிகளாக மாற்றிட்டுருக்கிறது இந்த AI தான். எப்படின்னு பார்த்திங்கன்னா, எல்லா இடத்துலையும் இன்றைக்கி ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் சென்சார்ஸ் வேலை செய்யுது. எல்லாமே நம்ம ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டே எல்லாத்தையும் ஆப்ரேட் பண்ணலாம். நம்ம எங்கேயாவது போகணுன்னா யார்கிட்டையும் வழி கேட்க வேண்டியதில்லை. இப்படி எல்லா விஷயங்களையும் நம்மளுக்கு எந்த மனிதர்களோட தலையீடும் இல்லாமல் நம்ம ஒர்க்கை ஓனாக செய்கிற மாதிரி ஒவ்வொரு நம்ம அன்றாட வாழ்க்கையிலையும் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தொழில்நுட்பம் வந்து பயன்பாட்டில் வந்துருச்சு. இதை மேம்படுத்துறதுக்கான ஆராய்ச்சிகள் வந்து இன்னும் நடந்துக்கிட்டே இருக்குது. இப்போ நம்ம ஆரம்பகட்ட நிலையில் இருக்கிறது எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து கரண்ட்டில் வந்து நம்ம யூஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டோம். இப்போ நம்மளோட வாழ்க்கையை வந்து ரொம்ப எளிமையாக ஆக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸுங்கிற டெக்னாலஜியை வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நம்ம நிறைய கேட்டகரிஸ் வச்சுருக்கோம். அதில் ANI அப்படிங்கிறது அதாவது செயற்கை குறுகிய நுண்ணறிவு, இன்னொன்று வந்து AGI செயற்கை பொது நுண்ணறிவு, இன்னொன்று ASI இது செயற்கை நுண்ணறிவு, இது வந்து மனிதனை விட அதிக திறன் கொண்டது. ANIங்கிறது வந்து குறுகிய அளவிலான திறன்களை கொண்டது. AGIங்கிறது வந்து மனித திறன்களுக்கு இணையான திறன்களை கொண்டது. நம்ம அன்றாட வாழ்க்கையில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை எங்கெல்லாம் பயன்படுத்திட்டு வரோங்கிறத அடுத்ததாக பார்க்கலாம். குரல் உதவியாளர்கள், பொழுதுபோக்கு ஸ்ட்ரீமிங் பயன்பாடுகள், ஆன்லைன் மார்க்கெட்டிங், ஸ்மார்ட் கீபோர்ட்ஸு, ப்ளஸ் நம்ம யூஸ் பண்ணுற கூகுள் மேப்ஸு, கேமிஃபைட் தெரப்பி, செல்ஃப் டிரைவிங் வெஹிக்கல்ஸு, ஃபேஸ் ரெகனேஷன் டெக்னாலஜி, ப்ளஸ் வந்து பாதுகாப்பு மற்றும் கண்காணிப்பு, இன்டர்நெட் ஆஃப் திங்ஸ், IoT இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட பயன்பாடு தான். அடுத்ததாக மெஷின் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். இயந்திர வழி கற்றல் அப்படிங்கிறதா மெஷின் லேர்னிங். இயந்திர வழி கற்றலின் வாயிலாகத்தான் இந்த செயற்கை நுண்ணறிவை வந்து நம்ம பயன்படுத்த முடியும். இயந்திர வழி கற்றல் தொழில்நுட்பத்தின் வாயிலாக இப்போது நோய்களை முன்கூட்டியே கண்டறிய முடியும். டிசீஸ் ப்ரிடிக்ஷன், கடனை நேரத்தில் கட்ட தவறியவங்களை முன்கூட்டியே அறிஞ்சு கொள்வது அதாவது டீஃபால்ட்டர்ஸ் ப்ரிடிக்ஷன், அப்புறம் ஒரு பொருளோட எதிர்கால விற்பனையை முன்கூட்டியே அறிஞ்சிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரொடக்ஷனை இன்க்ரீஸ் பண்ணுறது, சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவும் வந்து சாத்தியமாயிருக்கு. அடுத்தது பார்த்திங்கன்னா, AI வந்து மனிதர்களோட அனைத்து திறன்களுமே வந்து AI மூலமாக இது பண்ண முடியும். காட்சிகளை உணர்றது, நம்மளோட பேச்சினோட தன்மை, வாய்ஸ் ரெகனைசேஷன், டெசிஷன் மேக்கிங், டிரான்ஸ்லேஷன் இது எல்லாமே AIயில் இன்றைக்கி பாசிபிள் தான். இப்போ பார்த்திங்கன்னா ChatGPT, ஜிபாடு இது எல்லாமே AIயோட இன்னோவேஷன் தான். கூகுள் சர்ச்சில் நீங்கள் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன தேவையோ அது எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் இன்றைக்கி அவைலபிளாக இருக்கும். இது எல்லாமே AIயோட இன்னோவேஷன் தான்.
அடுத்தது டீப் லேர்னிங் அப்படின்னு பார்த்திங்கன்னா, டீப் லேர்னிங் அப்படிங்கிறது ஒரு நியூரல் ஸ்கீமான்னு சொல்லுவாங்க. அதாவது நியூரல் நெட்வொர்க். இது எல்லாமே வந்து இதில் அடுக்கடுக்காக நம்ம கட்டளைகளை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரியான ஒரு ப்ரொவிஷன்ஸ் இருக்கும். இது எல்லாத்துக்குமே விர்ச்சுவல் அசிஸ்டன்ஸ் ட்ரான்ஸ்லேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீமை வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். டீப் லேர்னிங் இது வந்து ஏஐயோட ஒரு பார்ட்டு தான். டீப் லேர்னிங்கோட கற்றல் நிலை அப்படிங்கிறது வந்து இந்த நியூரல் ஸ்கீமாவில் தான் இருக்கும். இன்றைக்கி ஏஐ வந்து நிறைய மாணவர்கள் வந்து கற்றுக்கிறதுக்கு ஆர்வமாக இருக்காங்க. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நன்மை தீமைகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்க்கலாம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸோட நன்மைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தவறுகளை குறைக்க முடியும். அடுத்ததாக கடினமான ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறதுக்கு பயன்படுத்தலாம். அதாவது கடல் ஆராய்ச்சி, விண்வெளி ஆராய்ச்சி, இதில் எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா நம்ம மனிதர்கள் வந்து எல்லா இடத்துலையும் கடல்லையும் டீப்பாக போய் நம்மளால் ஆராய்ச்சி பண்ண முடியாது. விண்வெளியிலையும் நம்மளால் டீப்பாக போக முடியாது. அந்த இடத்துல எல்லாத்துலேயுமே நம்ம தொழில்நுட்ப கருவிகள் மூலமாக ஏஐயை பயன்படுத்தி நம்மளோட ஆராய்ச்சிகளை மேற்கொள்கிறது மூலமாக பெஸ்ட் ரிசல்ட்ஸை நம்மளால் உலகத்துக்கு கொண்டு வர முடியும். அடுத்தது ரோபோட்டிக்ஸ் மூலமாக அதிகமான கடினமான உழைப்புகளை கொடுக்க முடியும். நம்மளோட தினசரி பயன்பாட்டில் பார்த்திங்கன்னா கற்பித்தல் தொழில்நுட்பத்துறையில் ரொம்ப முன்னேற்றம் அடைஞ்சிருக்கு. அடுத்தது கணினி மயமாக்கல். எல்லா இடத்துலையுமே இன்றைக்கி கம்ப்யூட்டரைஸ் பண்ணிட்டாங்க. அதோட ஜிபிஎஸ் உதவியில் ஸ்மார்ட் ஃபோன் மூலமாக நம்ம சாலைகளை வந்து ஈஸியாக கண்டறிகிறோம். இதுவுமே ஏஐயோட பயன்பாடு தான். அடுத்ததாக ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸை கரெக்ட் பண்ணுறது, டாக்குமெண்ட்ஸ் அரேஞ்ச் பண்ணுறது, இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே வந்து இன்றைக்கி ஏஐ மூலமாக தான் சாத்தியமாகுது. நிதி நிறுவனங்கள், வங்கிகள், இது எல்லாமே வந்து பரவலாக இன்றைக்கி ஏஐயை பயன்படுத்துகிறாங்க. ஸ்மார்ட் கார்டு அமைப்பு மூலமாக எல்லாத்தையும் வந்து டிஜிட்டல் மயமாக்கிட்டு வராங்க. இது எல்லாமே நம்மளோட ஏஐயோட நன்மைகள் தான். இன்னும் அடுத்த ஸ்டெப் போனீங்கன்னா, டிஜிட்டல் உதவியாளர்களை வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கிற கம்பெனிகள், மேம்படுத்தப்பட்ட நிறுவனங்கள், இது எல்லாத்துலேயுமே வந்து டிஜிட்டல் உதவியாளர்கள் வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த டிஜிட்டல் உதவியாளர்கள் பயன்படுத்துறதுனால என்னென்னா, இது வந்து மனிதர்களோட மனநிலை வந்து ரொம்ப பாதிக்கும் வகையில் இருக்குது. இயந்திரத்தினால வந்து நம்மளோட மனநிலை வந்து ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு என்ன இருக்கும் அப்படிங்கிறதுக்கு தகுந்த மாதிரி செயல்பட முடியாது. அடுத்ததாக மருத்துவ பயன்பாடுகள்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி மருத்துவத்துறையில் சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. சிமுலேட்டர்ஸ் யூஸ் பண்ணுறதன் மூலமாக நரம்பியல் கோளாறுகள், மூளை கோளாறுகள், இது எல்லாத்தையும் வந்து கண்டறிய முடியும். அடுத்தது, இன்றைக்கி மன அழுத்தம் இல்லாத மனிதர்களே இல்லைன்னு சொல்லலாம். இந்த மன அழுத்தத்திற்கு உள்ளான மனிதர்களை ஆக்டிவாக மாற்றுறதுக்கு நம்ம இந்த சிமுலேட்டர்ஸை பயன்படுத்துகிறாங்க. ரோபோட்டிக்ஸையும் பயன்படுத்துகிறாங்க. ரோபோட்டிக்ஸ் வந்து அறுவை சிகிச்சை, புற்றுநோய்க்கான கதிரியக்க சிகிச்சை, நம்ம உடம்புல ஏற்படுற கட்டிகள் இருக்கு இல்லைங்களா, அதை வந்து அறுவை சிகிச்சை மூலமாக ரிமூவ் பண்ணுறது, தழும்புகள் இல்லாத அறுவை சிகிச்சை. அதே மாதிரி ஒரு அறுவை சிகிச்சை செய்கிறப்போ அதிகப்படியான சேதங்கள், அதாவது அதிகப்படியான நாட்கள் மருத்துவமனையில் தங்க வேண்டியது இல்லை. ஒரு அறுவை சிகிச்சை அப்படின்னா முன்னெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா 1 வாரம் 10 நாள் இந்த மாதிரி ஹாஸ்பிட்டலில் ஸ்டே பண்ண வேண்டியிருக்கும். அதே மாதிரி தையல் போடுவாங்க, அதை ரிமூவ் பண்ணணும். இப்போ அந்த மாதிரியான இதெல்லாமே இல்லை. இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் பயன்படுத்துறது மூலமாக ரொம்ப மினிமமான ஒரு சின்ன ஸ்காரில் பெரிய பெரிய அறுவை சிகிச்சைகள் எல்லாத்தையும் செஞ்சிடுறாங்க. இது எல்லாமே ஏஐயோட நன்மைகள் தான். அடுத்தது, இடைவெளி இல்லாமல் வேலை நடந்துக்கிட்டே இருக்கும் ஏஐ பயன்படுத்துறது மூலமாக. நம்ம மனிதர்களுக்கு கண்டிப்பாக ரெஸ்ட்டு தேவை. ஆனால் இந்த ஏஐ பயன்படுத்துறது மூலமாக பிரேக்கே இல்லாமல் வேலை நடக்கும். இதுவும் ஏஐயோட நன்மைகள் தான். அடுத்தது, எந்த ஒரு டெக்னாலஜியும் பயன்படுத்துகிறப்ப அதற்கான தீமைகள் அப்படிங்கிறது வந்து நிச்சயமாக இருக்கும். நன்மைகள் எந்த அளவுக்கு இருக்கோ அதுக்கு ஈக்குவலண்டான தீமைகளும் இருக்குது. இந்த ஏஐ வந்து நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு அதிக செலவு ஆகும். அதாவது ஒரு நிறுவனத்தையோ இல்லை ஒரு அலுவலகத்தையோ ஏஐ மூலமாக ஃபுல்லி ஆட்டோமேட்டிக்காக மாற்றுறதுக்கு நம்ம இனிஷியல் காஸ்ட் வந்து அதிகமாக தேவைப்படும். அடுத்தது வந்து இது வந்து சரியான மனிதர்களை வந்து அடையாளம் கண்டுபிடிக்காது. இன்றைக்கி எல்லா இடத்துலையும் மனிதர்கள், நல்லவர்கள், தீயவர்கள் எல்லாமே இருக்காங்க.
இந்த ஒரு மெஷின் வந்து சரியான மனிதர்களை அடையாளம் காட்டாது. அதனால் டெசிஷன் சம்டைம்ஸ் வந்து ராங்காகவும் போகலாம். அடுத்தது மனிதர்கள் வந்து ஒவ்வொரு வருடமும் அனுபவம் அப்படிங்கிறது வந்து கிடைச்சிக்கிட்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் அனுபவம் தான். இந்த ஏஐ மூலமாக இந்த மெஷின் நம்ம யூஸ் பண்ணுறப்ப பார்த்திங்கன்னா அனுபவத்தின் மூலமாக கிடைக்கிற முன்னேற்றம் அப்படிங்கிறது வந்து இல்லை. நம்ம என்ன ப்ரோக்ராம் பண்ணியிருக்கிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் வேலை நடக்கும். ஆனால் மனிதர்கள் வந்து அனுபவத்தின் மூலமாக அடுத்தது என்ன பெஸ்ட் ரிசல்ட் கொடுக்கலாம் அப்படிங்கிறத வந்து நம்ம டிசைட் பண்ணுவோம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா படைப்பாற்றல் திறன் அப்படிங்கிறது இருக்காது. அடுத்த முக்கியமான தீமைகள் அப்படின்னு பார்த்திங்கன்னா மனிதர்களுக்கு வந்து வேலையின்மை உருவாக காரணமாயிடும். எல்லா இடத்துலையும் மெஷினரிஸை இம்ப்ளிமெண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா மனிதர்களுக்கு வேலையே இருக்காது. அதனால் நாட்டில் வேலை இல்லாத மக்கள் வந்து பசி பட்டினி இந்த மாதிரி கொடுமைகளுக்கு மீண்டும் ஆளாகிற மாதிரி ஆகிடும். எந்த ஒரு தொழில்நுட்பமாக இருந்தாலும் அதனோட நன்மைகளுக்கு மட்டுமே நம்ம பயன்படுத்தணும். அதனோட தீமைகளில் வந்து நம்ம பெரிது பண்ணாமல் போயிடணும். இவ்வளவு நேரம் பொறுமையாக இந்த நிகழ்ச்சியை கேட்ட நேயர்கள் அனைவருக்கும் நன்றி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம். நேயர்களே, இன்றைய தினத்தில் அறிவியல் அறிவோம் நிகழ்ச்சியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ், அதாவது செயற்கை நுண்ணறிவு பற்றியான நிறைய விஷயங்கள், நிறைய தகவல்கள், சுவாரஸ்யமான நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த நிகழ்ச்சி பற்றியான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா 8940731012 அப்படிங்கிற நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப் வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் பகிர்ந்துக்கலாம். நேயர்களே, இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு வழங்குவது ரேடியோ கோத்தகிரி, இணைந்து வழங்குவது ஆசாதி கா அம்ரித் மகோத்சவ், ஆத்மன்சார் பாரத், விகியன் பிரசார் மற்றும் தமிழ்நாடு அறிவியல் மையம். நேயர்களே, வேறொரு நிகழ்ச்சியில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் ஆர்ஜே சாம்சன். நீங்க கேட்டுக்கிட்டு இருக்கிறது ரேடியோ கோத்தகிரி 90.4 FM. இது நம்ம FM.